டுடே ஸ்பெஷல் திருவனந்தபுரம் சிக்கன் செய்வது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க. 1/2 kg சிக்கனை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கோங்க. தேவையான அளவு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு விழுது, சால்ட், 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றிக்கோங்க. நல்லா கையாலேயே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனில் நல்லா மசாலா ஊறட்டும். ஒரு 20 மினிட்ஸ்க்கு ஊற விட்டுருங்க. இப்போது மீடியம் சைஸில் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணிக்கலாம் நீல வாக்கில். சின்ன வெங்காயத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நல்லா பொடிசாக கட் பண்ணிக்கலாம். சிக்கன் நல்லா ஊறியிருக்கு. இந்த டைமில் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாய் நல்லா ஹீட் ஆனதும் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆனதும் நம்ம ஊற வச்சுருக்க சிக்கனை ஒன்று ஒன்றா எண்ணெயில் நல்லா சுற்றி ஒன்று ஒன்றா வச்சுக்கோங்க. சிக்கன் நல்லா 5 மினிட்ஸ்க்கு 1 சைடு நல்லா வெந்திருக்கு. இதே மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க. நல்லா சிக்கன் 1 சைடு வெந்திருக்கு. இதே மாதிரி திருப்பி விடுங்க. சிக்கன் நல்லா குக் ஆனதும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். அதே எண்ணெயில் 1 கப் அளவுக்கு சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பெரிய வெங்காயத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. கறிவேப்பிலை போடும்போது சிக்கன் நல்லா வாசனையாக இருக்கும். ஆனியன் நல்லா ப்ரௌன் கலரில் வந்திருக்கு. இந்த டைமில் வேக வச்சுருக்க சிக்கனை அதில் போட்டுக்கலாம். சிக்கனை நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. லாஸ்ட்டாக ஃபைனலாக ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லியை தூவிக்கோங்க. அவ்வளோதான், சிக்கன் ரெடி.